பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெப பாடலாக 1000 1000 பாடல்களை ஆவியில் நிறைந்தே பாடுகளே, யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடின பாடல்களே. இந்த பாடலில் புதிய புதிய பாடல்களை இந்த கவியுமாக நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச உரிமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உங்களுடைய வசனத்தின் மூலமாய் நீங்களோடு கூட பேசும் உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வரக்கூடிய 4ஆம் ஞாயிறு ஆராதனையை நாம் கூடியிருக்கிறோம். இன்றைக்கு பிரசங்க பகுதியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 1 நாளாகம புத்தகம் 16ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகம் 1 நாளாகமம் பக்கம் 526 16வது அதிகாரம் 1ஆம் வசனமும் 7 துவங்கி 15ஆம் வசனமும் 34 துவங்கி 36வது வசனமும் எல்லாருமே எடுத்து இணைந்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16 முதல் வசனம், அதற்கு பிறகு 7 துவங்கி 15 வசனங்கள், அதற்கு பிறகு 34 துவங்கி 36 வரை உள்ள வசனங்கள் எல்லாரும் எடுத்து இணைந்து நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:1. அவர்கள் வைத்து ஏழாவது வசனம், அப்படி கர்த்தருக்கு அவர் சபையிலிருந்து கர்த்தரை குறித்து அவர் நாமத்தை விசாரமானவர்கள் அவரை அவரை பாடி அவரை கேள்வி பண்ணி அவர் சமூகத்தை யுத்தமும் கேளுங்கள். அவை ராசனாகி இஸ்ரவேலின் சந்ததியை அவரால் அவர் செய்த அரசியலில் அவர் அற்புதங்களில் ஞாயிற்றுக்கிழமை நினைவுகள் அவரே உங்களுடைய ஏவனாக அவரை ஞாயிற்றுக்கிழமை வேண்டும். 1000 கருவை பெற்று அவர் செய்தவாகியும் அவர்களே உடன்படிக்கையில். அடுத்து 34 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. எங்களுடைய துதி தேவனே, நாங்கள் ஒரு பரிசுத்த நாமத்தை போற்றி துதிப்பதினாலே மேன்மை பாராட்ட
நோக்கி எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்துக் கொண்டு ஜாதிகளுக்கு இடையே நீங்களாம் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் சுதந்திரம் உண்டாவதாக. அவருக்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். இந்த நாள் பிரசங்க பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மைய பொருள் ஆர்ப்பரித்து பாருங்கள். ஆர்ப்பரித்து பாருங்கள். ஜூபிலாட்டே, மேக் a joyful noise. அதான் இதற்குரிய தீம். மேக் a joyful noise. ஆர்ப்பரித்து பாருங்கள். இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பிற சமயத்தினர் மத்தியிலே நாம் வாழ்வது கர்த்தரை துதிப்பதற்கு. பிற சமயத்தினர் மத்தியில் நாம் வாழ்வது கர்த்தரை துதிப்பதற்கு. இன்றைக்கு நாம் பாடின பாடல்கள் இந்த நாவில் புது பாட்டு துவங்கி கழித்து பாடு தேவ இரக்கத்தை, கர்த்தாவை நாம் பாடாமல் மௌனமாய் இருப்பேனோ, அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதிகள் என்ற பாடலை பாட இருக்கின்றோம். எல்லா பாடல்களின் ஆசிரியர்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து பாடினார்கள் என்பதை அந்த பாடல் வரிகள் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம் மத்தியிலே வாழ்ந்த மற்ற சமயத்தின் மக்கள் மணிக்கணக்கில் அவங்க கடவுளை துதித்துக் கொண்டே பாடிக்கொண்டே இருப்பாங்க. அதிகாலை 4 மணி துவங்கி அவர்கள் அதை துவங்கி இரவு வரைக்கும் சில சமயங்களில் அவர்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை நாம் அனுபவித்திருக்கிறோம். நமக்கு தெரியும். நம்முடைய அருகாமையில் இருக்கிற பல இடங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். நம்முடைய பிதாவானவர் உயிர்த்தெழுந்தவர், உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ளவர். அவரை போற்றி பாடாமல் நாம் இருக்க முடியுமா? அவரை போற்றி பாடாமல் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப அழைக்கப்படுகின்றோம். 1100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாய் செய்த நன்மையாலும் அவைகளால் பிரசங்கித்து துதியோடே சொல்லுவேன், ஓயா துணியாய் பாடுவேன் என்று 250வது ஞான பாடல் முதல் கவி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை என்னை ஏன் படைத்தார்? வாசியுங்கள். ஏசாயா 43:21. 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இதற்கு தான் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். ஆண்டவரை துதிப்பதற்கு நாம் என்றைக்கும் மறுக்க கூடாது. இக்கட்டிலே, துன்பத்திலே, பிரச்சனைகளிலே, இழப்புகளிலே நாம் மனவாதத்தோடு இருக்கிற வேளையிலே ஆண்டவரை துதிப்பது மாத்திரமே நம்மை ஆற்றி தேற்றும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். 150ஆம் சங்கீதம் நிறைவிலே நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. யாருக்கெல்லாம் சுவாசம் வருகின்றதோ அவர்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாம் வரைமுறையாய் வாசிக்கின்ற இந்த நாளுக்கான சங்கீத பகுதியிலே மற்ற பல சங்கீதங்களில் 105, 95, 34 எல்லா சங்கீதங்களிலும் ஆண்டவரை துதித்து நாம் பாட வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லா காலங்களிலும் ஒருமனப்பட்ட மக்களாய் ஆண்டவரை துதித்து பாட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இதற்குரிய பரிவாக்கியம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆசீர்வாதத்தையும் ஆவியையும் ஊற்றுகிறவர். நாம் போற்றி பாடுகிற போது நிறைவாய் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வசனங்கள் சொல்கிறது. அதே போல சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 12:10. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் நான் ஊற்றுவேன். ஆகவே
அந்த வல்லமை நமக்கு உண்டு. ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய இந்த பின்னணி நாம் சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 3 காரியங்களை இந்த பகுதியில் நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், எப்போது ஆர்ப்பரித்து அவர்கள் பாடினார்கள். எப்பொழுது ஆர்ப்பரித்து பாடினார்கள்? அங்கே 1ஆம் வசனத்துல 1 நாளாகமம் 16:1 சொல்லுகிறது, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார்கள். வாசிங்க. உடன்படிக்கை பெட்டி நமக்கு எல்லாமே தெரியும். இந்த உடன்படிக்கை பெட்டினா என்ன? ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய இடம் உடன்படிக்கை பெட்டி. இரண்டாவது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் அந்த உடன்படிக்கை பெட்டி மூலமாய். அதெல்லாம் பார்த்தோம். ஆர்க் ஆஃப் கவெனன்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அதற்கு 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. சிம்பல் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். சிம்பல் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். உடன்படிக்கை பெட்டினா ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி. அதே போல ரெப்ரசன்டிங் பவர் ஆஃப் காட். ரெப்ரசன்டிங் பவர் ஆஃப் காட். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஒன்று, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அதற்கு அநேக உதாரணங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. எகிப்து தேசத்திலிருந்து மக்கள் மோசே மூலமாய் அவர்கள் அழைத்து வரப்பட்ட போது இந்த உடன்படிக்கை பெட்டியை ஏந்தி வந்தார்கள். அதன் மூலம் பல இக்கட்டுகளிலே அவர்கள் தடை தாண்டி, சங்கடங்களை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி, உணவு கிடைக்காத நிலைகளை உணவு பெற்று வழி நடத்தப்பட்டார்கள். அதற்கு காரணம் ஆர்க் ஆஃப் கவெனன்ட், உடன்படிக்கை பெட்டி. அதை சுமந்து சென்றார்கள். எரிகோ பதில் இடிக்கப்பட்ட போது அதனுடைய வல்லமை உடன்படிக்கை பெட்டியின் மூலமாய் வெளிப்பட்டதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட இந்த உடன்படிக்கை பெட்டி கிமு 586 அது காணாமல் போனது. அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து ஏற்ற இடத்துல பிதா சொன்னபடி வைத்தான். அப்போதுதான் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிற போது ஆண்டவரை, பிதாவை துதித்து பாடினார்கள். அதை உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை ரெண்டையும் நாம் மறக்க முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தால் நாம் வழிநடத்தப்பட முடியும். ஆண்டவருடைய வல்லமை நமக்கு துணையா இருந்தால் தடையை நாம் மேற்கொள்ள முடியும். அதுதான் இந்த 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்ததுடைய பின்னணியாய் நாம் பார்க்க முடியும். அப்போதுதான் ஆண்டவரை அவர்கள் துதித்து பாடினார்கள் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 105ஆம் சங்கீதத்துல இந்த வசனங்கள் அங்கு எடுத்தாளப்படுகிறது. ஆகவே தாவீது ஆசாப் என்று சொல்லக்கூடிய ராக தலைவரிடம் இந்த சங்கீத வசனத்தை ஒப்புவித்து அந்த ஆசாப்பும் அவரோடு இருந்தவர்கள் இந்த சங்கீதத்தை பாடினார்கள் என்று வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 7-8 வசனங்களை வாசிப்போம். வாசிங்க. 7-8 1 நாளாகமம் 16:7-8. கர்த்தரை துதித்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், ஆர்ப்பரித்து பாருங்கள் என்று சொல்லி அங்கே ஆசாப்பிடத்திலே தாவீது ஒப்படைத்தார். சங்கீதங்களின் புத்தகம் 47ஆம் சங்கீதம் முதல் வசனம் நமக்கு சுட்டி காட்டுவது 47:1. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்காய் ஆர்ப்பரியுங்கள் என்று அங்கு பார்க்கிறோம். இதற்கு ஆண்டவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். அது அவசியம். அது எல்லா காலங்களிலும் ஆண்டவரை கூடி வந்து ஆராதிக்க வேண்டும். சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. We must worship the Lord every Sunday, every Friday, wherever and whenever necessary. எப்பெல்லாம் அவசியம் என்று நாம் உணர்கிறோமோ, எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறாரோ அப்பெல்லாம்
ஆண்டவரை துதிக்க வேண்டும், பாட வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் a prime duty. இதை தவிர வேற வேலை நமக்கு இல்லை. எப்போதுமே ஆண்டவரை பாடிக்கொண்டிருக்க முடியுமா? எப்போதுமே ஆராதித்துக் கொண்டிருக்க முடியுமா? முடியும். நம்முடைய உள்ளத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்க முடியும். நம்முடைய பணிகளை செய்யும் போது, நாம் அதற்கு பிரயாணம் போகும்போது ஆண்டவரை துதித்துக் கொண்டே நாம் போக முடியும். ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். அது பல மக்களுடைய அனுபவமாக இருக்கிறது. நிச்சயமான அமர்ந்தீர்கள். எதுவரைக்கும்? சங்கீதம் 146 முதல் 2 வசனங்கள். 146 1 இருக்கு. 146 உயிரோடு இருக்கும் மட்டும் சுவாசமுள்ள யாவையும் யாவும் கர்த்தரை துதிப்பதாக சொன்னோமே. உயிரோடு இருக்கிற மட்டும் நான் கர்த்தரை துதிப்பேன். எப்போது நாம் ஆர்ப்பரித்து பாட வேண்டும். ஆசாப்பும் அவன் மக்களை எப்போது ஆர்ப்பரித்து பாடினார்கள்? உடன்படிக்கை பற்றி மீண்டுமாய் திருப்பி கொண்டு வரப்படும் போது, அது ஸ்நானத்தில் வைக்கப்பட்ட போது ஆர்ப்பரித்து பாடினார்கள், ஆண்டவரை துதித்தார்கள். இப்போது நாம் எப்போது பாட முடியும்? எப்போது பாட வேண்டும்? ஒரு புதிய மாதம் நாம் காண்பதற்கு கிருபை செய்திருக்கிறார். அவரை துதித்து பாட வேண்டும். கடந்த நாட்களிலே நாம் சந்தித்த பலவிதமான காரியங்கள், விலகினங்கள், சோர்வுகள், துன்பங்கள், பாரங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அவை எப்போது ஆர்ப்பரித்து பாட வேண்டும்? எல்லா நேரங்களிலும் ஆர்ப்பரித்து பாட வேண்டும். இரண்டாவது ஒரு கேள்வி, எதற்காக ஆர்ப்பரித்து நாம் பாடினார்கள்? நாமும் பாட வேண்டும். எதற்காக நம்மை ஆண்டவர் பாட சொல்லுகின்றார்? அவரை வழிபடுத்த சொல்லுகின்றார். நாம் பார்க்கின்றோம், அவர் நம்மை உண்டாக்கினவர் என்பதற்காய் அவரை நாம் துதிக்க வேண்டும். அவர் சுவாச காற்றை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய சாயலிலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை உருவாக்கிய போது நமது சாயலாக தமது ரூபத்தின்படியாய் நம்மை உருவாக்கினார். அவருடைய உடல் மாத்திரமல்ல, அவருடைய சிந்தையை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும், அறிவுப்படுத்த வேண்டும். அவரை ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சங்கீதம் 95:6 வசனத்திலே அந்த குறிப்பு அழகிருக்கிறது. பணிந்து குனிந்து உள்ளங்கால் படையெடுக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை கனப்படுத்துவோம். அது அவசியம். சங்கீதம் 136 அந்த சங்கீதத்துல 16 வசனம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவை நாம் பாடாமல் மௌனமாய் இருப்பேனோ? அந்த பாடலை மீண்டும் வீட்டுக்கு போய் நீங்கள் ஒவ்வொரு கவியையும் பார்க்கிறதுனால ஆண்டவர் எப்படி நம்மை வழி நடத்தி இருக்கிறார், எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஆசிரியப்பட்டிருக்கும் இஸ்ரவேல் மக்கள் நம்மை வழி நடத்தினார்கள். இரண்டாவது அந்த கவிதை, இந்த மட்டும் இருக்கும் ஜீவனை தான் எனக்கு தாய் கர்ப்பத்தில் கொடுக்கும் நாள் துவக்கி தமது சட்டையினாலே நித்தம் அவர் என்னை மூடினார், அன்புமாய் விசாரித்தார், நான் பிழைப்பது அவர் சுத்தம், யாவும் கொஞ்ச நிமிஷம் தெய்வ நேசம் நிச்சயம். அந்த ஒவ்வொரு கவியிலையும் அந்த அன்பு, அவருடைய கிருபை அங்கு வெளிப்படுகிறதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே அவரை நாம் பாட வேண்டும். நம்மை வழி நடத்தி இருக்கிறார், நாம் பாட வேண்டும். சங்கீதம் 81 சங்கீதம் முதல் வசனம் 81:1. என் பலன் அவர்தான், அவரை நான் போற்றி பாடணும். என் கோட்டை அவர்தான், என் அரண் அவர்தான், ஆகவே நான் போற்றி பாடணும். அவரை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, என்னை வழிநடத்துகிறவர் மாத்திரமல்ல, என்னை பலப்படுத்துகிறவர் என்பதனாலே அவரை நான் போற்றி பாட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் நம்மை ரட்சிக்கிறவர் என்பதனாலே அவரை போற்றி பாட வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட 1 நாளாகமம் 14 அதிகாரம் 34 வசனத்தை நாம் வாசிக்கும் போது,
salvation is a free gift of God, especially Jesus Christ. ஆகவே ரட்சிப்பை தந்தவர் அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் நம்மை வழிநடத்துகிறவர். ஆகவே அவரை போற்றி பாடியே ஆக வேண்டும். நம்மை உண்டாக்கினார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். உலக வாழ்க்கையில வேறு யாரும் நம்மை நித்தியத்திற்கு வழிநடத்த முடியாது, ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு தர முடியாது. இயேசு ஒருவர் மட்டுமே நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தர முடியும் என்று வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை பற்றி அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். வேறு யாரும் இப்படி சொல்லவில்லை இந்த உலக வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை தவிர. ஆகவே அவரை நாம் போற்றி பாட அழைக்கப்படுகிறோம். சங்கீதங்கள் 98:1 வாசிக்கும் போது சங்கீதம் 98:1 அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். ஆகவே அவரை போற்றி பாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பல நிலைகளிலே அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். சிலவற்றை நாம் உணர்ந்திருக்கிறோம், சிலவற்றை நாம் அறியாதிருக்கிறோம். ஆனால் அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. ஆகவே அவரை போற்றி பாடியே ஆக வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தாவீது கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று பாடினான். தாவீது அரண்மனையில அங்கு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு பாடவில்லை. சவுலுக்கும் அவனுக்கும் இருக்கிற போராட்டத்தின் மத்தியில் தான் அந்த பாடலை பாடினார். இக்கட்டில் ஆண்டவரை துதித்த மனிதன் தாவீது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக விஷயங்கள் இக்கட்டிலே ஆண்டவரை துதித்தார்கள் நமக்கு தெரியும். நாமும் ஆண்டவரை இக்கட்டிலே பாடி துதிக்க அழைக்கப்பட்டிருந்தோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எப்போது அவர்கள் பாடினார்கள், நாம் இப்போது பாட வேண்டும். எதற்காக அவர்கள் பாடினார்கள், நாமும் அதற்காய் ஆண்டவரை துதித்து பாட வேண்டும். மூன்றாவதாக எப்படி ஆர்ப்பரித்து பாடினார்கள், அவர்கள் எப்படி ஆர்ப்பரித்து பாடினார்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14:15. ஆவியோடும் கருத்தோடும் பாட வேண்டும். நாம் பாடுகிறது என்ன என்று உணர்ந்து பாடுகிறோமா? இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை பாடுகிறோமா? உடற்தளவில் பாடுகிறோமா என்ற ஒரு சிந்தை நமக்கு வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் பாட வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் பாடும்போது அவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும், ருசிக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இப்போது ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் பாடுவோமா? பிற சமயத்தின் மத்தியிலே நாம் இருப்பது ஆண்டவரை பாடுவதற்கு. ஆகவே நாம் பாடியாக வேண்டும். மற்ற எல்லாரும் ஆண்டுடைய அன்பை ருசிப்பதற்காய், அவர்களும் ஆண்டுடைய மந்தையை செல்லும்படியாய், நித்தியத்திற்கு வழிபடும்படியாய், நம்மை ஒரு கவிதையாய் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறாரே. நாம் பாட அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை பாட அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவரும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த மக்களாய் ஆண்டவரை நாம் முழு ஆத்மாவோடும் முழு கருத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கொள்வது போல அவரை பாடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 95ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தரே மகாதேவனும் எல்லாருக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அதை பாடணும். To honor our Almighty God, we must sing. ஆண்டவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தருகிறார். அவரை போற்றி பாடுவது அவசியம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். சங்கீதக்காரன் அதை பாடுகிறார். எப்போதும் ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக நாம் பாட வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் நாம் பாட அழைக்கப்படுகிறோம். உள்ளத்தின் ஆழ்ந்து நாம் துதிக்க அழைக்கப்படுகின்றோம். அது நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது என்று வசனம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 35-36 வசனங்களை வாசிப்போம். 1 நாளாகமம் 14:35-36. ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். எல்லாரும் அதுக்கு அப்ரூவ் பண்ணாங்க.
ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் ஆண்டவருக்கு பிரத்யேகமாய் ஒதுக்க முடிகிறதா? நம்முடைய பணிகள் மத்தியிலே, நம்முடைய விளைவுகள் மத்தியிலே, நம்முடைய அலைச்சல் மத்தியிலே ஆண்டவரை துதிக்க, அவரை போற்றி பாட நேரம் உண்டா? யோசித்து பார்ப்போம். அப்படி நாம் ஆண்டவரை துதித்து பாடினா நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்குகிறது. நம்முடைய உள்ளத்துல ஒரு சமாதானம் வருகிறது. நம்முடைய உள்ளத்திற்கு ஆறுதல் உண்டாகிறது. ஆகவே ஆண்டவரை நாம் போற்றி பாடி துதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த மகிழ்ச்சியானது it's not temporary but permanent. நித்திய வரைக்கும் நம்மை வழிநடத்துகிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிறைவு உங்களுக்கு எனக்கோ உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே சின்ன பிள்ளைகளாய், வாலிப பிள்ளைகளாய், பெரியவர்களா, முதியவர்களா எல்லாருமா இணைந்து ஆண்டவர் ஒருவரை மாத்திரமே மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம். எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் ஆண்டவரை துதிப்பதற்கு ஏற்றது. எப்போது நாம் பாட வேண்டும், எதற்காய் பாட வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்று சொல்லி இன்னும் நாம் ஆழமாய் சிந்தித்து நாம் அர்ப்பணித்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். கர்த்தர் ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியாய் இந்த உலகத்தை நிறுத்துவாராக. ஆமென்.